Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம PGTRB Physicsல Unit 7 Solid State Physicsல இருந்து MCQ with explanation ஓட டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த Solid State Physics வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்டான யூனிட். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம சொல்லியிருப்போம் ஒரு யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதன்படி பார்க்கும்போது சாலிட் ஸ்டேட்ல தான் வந்துட்டு மோர் தென் கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க கம்பேரிங் வித் த அதர் யூனிட்ஸ் பார்க்கும்போது. ஸோ நீங்க அதிக ப்ரியாரிட்டி வந்துட்டு இந்த சாலிட் ஸ்டேட்டுக்கு கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஹார்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு சிம்பிள் மாடரேட் ஹார்டு நான் சொல்லிட்டே இருக்கேன். இதுல ஹார்ட் டைப் கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கொஞ்சம் ஹார்ட் டைப் பிளஸ் ஈஸியும் இருக்கும் இதுல. ஸோ இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இது இந்த இருக்கிற அந்த வேல்யூபிள்ஸ் மட்டும் மாறி கொடுப்பாங்களே தவிர இப்போ இந்த கொஸ்டின்ஸ் கேட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மெத்தட்ல தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி மார்க் அதாவது ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மெத்தடை நீங்க நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the probability that a state which is 0.2 electron volt above the Fermi energy in a metal atom at 700 Kelvin is okay. So அப்ப அந்த probability கொடுத்திருக்காங்க. probability the state which is 0.2 electron volt. So இது என்னது 0.2 electron volt. ஸோ இங்க என்ன கேட்டிருக்கான், ஃபெர்மி எனர்ஜி இன் ஏ மெட்டல் ஆட்டம் அட் 700 கெல்வின் 700 கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி சொல்யூட் பண்ணலாம்னா, the probability of occupancy of a given state with the energy என்ன எடுத்துக்கிறோம், ஈன்னு எடுத்துக்கிறோம், given by the Fermi-Dirac distribution function. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், Fermi-Dirac distribution formula. ஸோ what does that mean? f of E is equal to 1 divided by 1 plus exponential, okay, E minus EF divided by KBT. This is the formula. So we want to substitute the values here. 1 divided by 1 plus exponential E oda value என்னது 0.2, EF oda value divided by இந்த KT. இந்த values எல்லாம் substitute பண்ணோம்னா ஃபைனலா நமக்கு இங்க என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, so the probability what 3.5%. 3.5% என்கிறது தான் இதோட ஆன்சர். So where it is 3.5, the option C, 3.5%. Option C is the correct answer here. Okay, so in this method you have to solve the problem. The next question, the potential in a divalent solid at a particular temperature is represented by a one-dimensional periodic model. The solid should behave electrically as, okay. So இப்போ என்ன கொடுத்திருக்கான், the potential in a divalent solid. ஒரு divalent solid எடுத்துக்கிறோம், அது என்னது டெம்பரேச்சர்ல ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த ஒன் டைமென்ஷனல் பீரியாடிக் மாடல். ஓகே, ஸோ இப்போ சாலிட் ஷுட் பிஹேவ் எப்படி இருக்கணும், எலக்ட்ரிக்கலா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட்ஸ் அ டைவேலன்ட் சாலிட்ஸ்னாவே ஆர் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், அது என்னன்னு சொல்றோம், ஆல்கலைன் டைவேலன்ட் சாலிட்ஸ் ஆர். ஓகே, ஸோ இது மட்டும் கூட நம்ம கேட்கலாம், டைவேலன்ட் சாலிட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு இதை மட்டும் தனியா எம்சிக்யூல கேட்கலாம். ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் they behave like a conductor. அது எப்பவும் எப்படி பிஹேவ் பண்ணு பார்த்தோம்னா கண்டக்டரா தான் பிஹேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர். ஆப்ஷன் பி, ஏ கண்டக்டர். ஆல்கலைன் மெட்டீரியல் எப்படி வந்துட்டு எர்த் மெட்டல்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா கண்டக்டரா பிஹேவ் பண்ணுது. Then next question, for an ideal Fermi gas in 3 dimensions, the electron velocity, okay, so f of v, இங்க f ங்கிறது ஃபெர்மியோட velocity in Fermi surface is related to electron concentration n as. for an ideal Fermi gasல ஒரு 3 dimension கொடுத்திருக்காங்க. okay, so இப்ப the Fermi energy of a Fermi gas can be given. என்ன கொடுத்திருக்காங்க, EF is equal to, this is the formula, EF is equal to h cross square divided by 2 pi into 2 pi squared n whole power 2 by 3. okay, இது எப்படி எழுதலாம், EF, the Fermi energy is directly proportional to n power 2 by 3. okay, so அப்ப இத now this Fermi energy is related to velocity VF at the Fermi surface, another EF is equal to 1 by 2 mv squared f, 1 by 2 mv squared f. so 1 by 2 mv squared f is equal to h cross squared divided by 2m into in the first formula எழுதுறோம்.
கேஸ்க்கான ஃபெர்மி கேஸ்க்கான ஃபார்முலா 2 pi squared n power n the whole power 2 by 3. Okay, so அப்ப v squared vf squared is directly proportional to n power 2 by 3. So vf is directly proportional to 1 by 3. So vf. Okay, so the velocity of the electron velocity எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். vf is directly proportional to n power 1 by 3. Option D is the correct answer here. Option D ங்கிறது தான் இதுல கரெக்டான ஆன்சர். Okay, the next question. A proton. Okay, a proton is confined to a cubic box whose sides have length 10 to the power of minus 12 meter. What is the minimum kinetic energy of the proton? The mass of the proton value கொடுத்திருக்காங்க, blank constant value கொடுத்திருக்காங்க. Okay, so நமக்கு என்ன தெரியணும், side of the box கொடுத்துட்டாங்க 10 power minus 12 meter. Charge of the proton என்னது, அது mass தான் இங்க கொடுத்திருக்காங்க நமக்கு. Okay, mass value எடுத்துக்கிறோம். Charge of the proton வந்து என்னது 1.6 into 10 power minus 19 கூலும். இதெல்லாம் constant ஆன value. Okay, blanks constant, இதெல்லாம் constant ஆன values. இந்த valuesலாம் வந்து எங்க substitute பண்றோம்னா kinetic energy formula, Fermi energy ஓட kinetic energy formula substitute பண்றோம். So h cross squared divided by 2m into pi squared divided by l squared. Okay, so into nx squared plus ny squared plus nz squared is equal to h squared 3 divided by 8m l squared. இதெல்லாம் என்னது minimum energy, n of x, n of y, n z ங்கிறதுலாம் என்னது minimum energy நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த வேல்யூல இந்த ஃபார்முலால நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் ஃபைனலாக கிடைக்குது, 9.9 into 10 power minus 17 ஜூல். ஆப்ஷன் சி. ஸோ இந்த மைனஸ் 17 பிளஸ் 17 அதெல்லாம் நம்ம வந்துட்டு நல்லா பவர் நல்லா செக் பண்ணிக்கணும். ஓகே, 9.9 into 10 power minus 17. Option C is the correct answer here. Okay, hope you understand. Then next question. So இந்த மாதிரி diagrammatic question வந்து நம்ம ஒரு question எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ல கேட்ட கொஷின்ஸ் தான் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நமக்கு வந்து சிஎஸ்ஐஆர் கேட்டு இதுல கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு டிஆர்பியில கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அந்த கொஷின்ஸ் நீங்க வந்துட்டு யூனிட் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ for a free electron gas in 2 dimensions, the variations of the density of states n of E as a function of energy, okay, E is best represented by. இதில் பார்த்தா since the density of states என்ன எப்படி நம்ம எழுதுவோம், n of E ன்னு எழுதுவோம். Density states வந்து n of E is independent of energy E for free electron gas into 2 dimensions. அப்போ n of E versus E graph நம்ம எப்படி போடுவோம்னா இதான் n of E versus E graph. So option C is the correct answer here. Option C ங்கிறது தான் இதுல கரெக்டான ஆன்சர். So definitely இந்த மாதிரி diagrammatic questions நம்ம வந்துட்டு expect பண்ணலாம். The next, the energy dependence of the intensity of states for a 2-dimensional non-relativistic electron gas is given by. The G of E is equal to CE power n, where C is the constant. The value of n is என்னன்னு கேட்டிருக்காங்க, value of n என்ன அப்படின்ட்டு. Okay, so the energy dependence of the density of states for 2-dimensional non-relativistic electron gas is given by என்னன்னா G of E is equal to CE power n, 2-dimensional relativistic electron நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. So for the density states of for 2-dimensional electron gas in independent of energy. Independent of energy என்ன, G of E is directly proportional to E naught. G of E வந்து E நாட்டுக்கு directly proportional இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இப்போ கம்பேர் பண்றோம் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும். ரெண்டுல என்ன கொடுத்துருக்காங்க, இங்க 2-dimensional non-relativistic electron, இங்க வந்துட்டு அதே 2-dimensional for the independent of energy. ஸோ இண்டிபெண்டன்ட்ங்கிறதுனால தான் நமக்கு E நாட் வேல்யூ கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது, கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2 we get n is equal to 0. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து எப்படி கொடுப்பானா 1 2 3 0 இந்த மாதிரி கொடுத்துருப்பான். ஓகே, இல்லைன்னா 1 2 3 2 3 0 இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணா 0ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணி போடுற மாதிரி கொஸ்டின்ஸும் பேசிக் கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கான்செப்ட் தெரிஞ்சுட்டு நீங்க அதை பேஸ் பண்ணி திங்க் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட், the specific heat at low temperature is
dominated by specific heat at low temperature வந்துட்டு எதை dominated பண்ணிருக்குன்னா conduction electrons. So conduction electron option B is the correct answer here. So graph shown for நான் already சொல்லியிருந்தேன் graph based நமக்கு கண்டிப்பா ஒரு questions கேட்பாங்கன்ட்டு ஓகேவா. ஸோ இப்போ graph shown is for graph shown என்ன பண்ணுறதுல மெட்டல் இந்த graph எதை represented பண்ணியிருக்கு இந்த graph வந்து எதை represented பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து டெம்பரேச்சருக்கும் டென்சிட்டிக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து மெட்டலை represented பண்ணுது. So option B is the correct answer here. The next, if the Fermi energy of a metal at 0 degree Kelvin 10 electron volt, the mean energy of the electrons in the metal at 0 Kelvin is. Okay. So இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க மெட்டலோட கெல்வின் கொடுத்திருக்காங்க மீன் எனர்ஜி கொடுத்திருக்காங்க. ஓகே ஸோ எலக்ட்ரான்ஸோட மெட்டல் கெல்வின்ஸ் கொடுத்திருக்கு. ஸோ இந்த ஃபெர்மி எனர்ஜிக்கான ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 6 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே தென் நெக்ஸ்ட் the lowest energy of an electron confined to move in a one-dimensional potential well of length 0.5 Armstrong is. So இதுல என்னது the lowest energy of an electron confined to move in one-dimensional potential வெல்லோட length என்னது 0.5 Armstrong கொடுத்திருக்கு. ஸோ இதுலயும் இது எலக்ட்ரானுக்கான ஒன் டைமென்ஷனல் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தோம்னா 150.7 electron volt answer is the correct answer here. Then next, the lowest energy of a neutron of mass value கொடுத்திருக்காங்க 1.6 into 10 power minus 27 this is the constant value kilogram confined to a nucleus of size. Nucleus ஓட size என்னது 10 power minus 14 centimeter. Okay, so lowest energy of neutron ஓட mass எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட final answer என்னன்னு பார்த்தா B, option B is the correct answer here. Okay, so 2.14 into 10 power 6 electron volt. 10 power 6 electron volt is the correct answer here. The next, an electron is made to confine in a one-dimensional potential well. Okay, so if its energy in the fifth quantum state is 230 electron volt, the width of the potential well is என்னன்னு பார்த்தா option A is the correct answer here. 2.02 Armstrong. Okay, இதுக்கும் நமக்கு வந்து ஒன் டைமென்ஷனுக்கான பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். The lowest permissible quantum state energy for an electron confined in a box of size 2 Armstrong is. இதுக்கு என்னது ஆன்சர் ஆப்ஷன் B 28.27 electron volt is the correct answer here. ஸோ அதுக்கு எல்லாமே ஒன் டைமென்ஷனல் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். Then next 14th question, the Fermi energy of silver is 5.51 electron volt. The average energy of the free electron in silver at 0 degree Kelvin given by. So இப்போ சில்வரோட ஃபெர்மி எனர்ஜிக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் C 3.306 electron volt is the correct answer here. The next, for one-dimensional crystal, the average kinetic energy in the ground state is. Ground state என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/3 EF. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஒன் டைமென்ஷனல் பொட்டன்ஷியல்ஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஃபெர்மி எனர்ஜிக்கான ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக நம்ம வந்துட்டு இதோட ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். Hope you understand. If you like my channel, please subscribe, share your friends circle. If you have any doubt means put into the comment box. Thank you. All the best.